பழனிமலை சிவகிரி மற்றும் சப்தகிரி என கைலாயத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு இந்த மலையை கொடுக்க இடும்பாசூரனுக்கு ஆணையிட்டார். மலைகளை பொதிகைக்கு கொண்டு செல்லும் வழியில் களைப்படைந்த இடும்பாசூரன் தற்போதைய இடத்தில் இறக்கி வைக்க முருகனின் கருணையால் இவ்விடம் பொருந்தியது. தரைமட்டத்திலிருந்து 450 அடி உயரத்தில் உள்ள தண்டாயுதபாணி சிலையை போகர் எனும் சித்தரை உருவாக்கினார். இந்த பழனிமலைக்கு ஆயக்குடி தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. Hey guys, welcome back to the travel besties. So besties எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோழவந்தான்னு சொல்லி இந்த ஊர். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பழனி போகிறோம். பாதி தூரம் வந்தாச்சு. ஸோ ஒரு இன்ட்ரோ பேசிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடமே வேறு லெவலாக இருக்குங்க. இது பாருங்க, வைகை ஆறாம் பெஸ்டிஸ். இது வந்து வைகை ஆறாம். போன ட்ரிப்பு போனோம்ல, அது எந்த கோயில்? அது வந்து காட்டுக்குள்ளே போயிருந்தோம்ல, அத்தி கோயிலுக்கு. அத்தி கோயில் கருசாமிகளுக்கு அண்ணன் வந்திருந்தாங்களே. ஸோ நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பாலாரா என்னாரு? வைகை ஆறு. அப்போ மதுரைக்கு இங்கேருந்து தான் தண்ணி வருதா? ஆமாம் பெஸ்டிஸ், மதுரைக்கு இங்கேருந்து தான் தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து இங்கே வருதா இல்லை இங்கேருந்து மதுரைக்கு போதா? மதுரைக்கு தானே போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆறுங்க. ஸோ அழகர் ஆற்றுல இறங்குவாருன்னுவாங்களே. ஸோ அதுக்கு இங்கேருந்து தான் தண்ணி போகும் போல். ஸோ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது சோழவந்தான். அது என்னது முக்லிபான் வாயில அந்த அது. ஐயோ தண்ணி போய்கிட்டே தான் இருக்குண்ணே, இருக்கும் நிறைய இருக்கு. அந்த அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே கிளம்புவோம் வாங்க, பழனிக்கு போகலாம். மீன் தானா? மீன் விரால் மீன். மீனே நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே மீனே அப்படின்றாரு. விரால் மீன் இங்க பிடிச்சதா இருக்குமோ? இருக்கலாம். நாட்டு மீன் மாதிரி தான் இருக்கு பெஸ்டிஸ். சிவாஜி கணேசன் அந்த பட்டிக்காடா பட்டம் படம் எடுத்தாங்க. இந்த கோயிலா? இன்னும் போனோம். அது இந்த கோயில் இல்லையா? இது வந்து சாய்பாபா கோயிலும்பாங்க. இதை இந்த இருக்கு சாய்பாபா கோயில். ஓவரே போன வீடியோக்கு முந்தின வீடியோல கொஞ்சம் முழுக்கட்டின்னு இருந்திருப்பேன். அது வேற கதைன்னு சொல்லி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா மூவி ஷூட்டிங் போயிருந்தோம். ஸோ அங்க வச்சு நம்ம தாடி கிடிலாம் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலதான் முழுக்கட்டின்னு இருந்திருப்பேன் பெஸ்டிஸ். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிட்டேன். க்ளீன் சேவ் பண்ணால் நல்லா இல்லை, அதனால. படம் என்ன படம்? பட்டிக்காடா பட்டினம்மா திரைப்படமா பெஸ்டிஸ்? ஸோ உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்காடாம் பட்டணமா அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதில் வந்த கோயிலா அதில் வருமா? நடிகர் வந்து அந்த சிவாஜி கணேசன் நடிகர் நடிச்சார். இதில் வந்து இந்த சீன் வரும் இந்த இதில். பெஸ்டிஸ் இங்கே பாருங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டணமா பட்டிக்காடாவா? பட்டிக்காடா பட்டணமான்ற ஒரு படம். ஸோ எம்ஜிஆர் படம். ஸோ அது வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. சிவாஜி கணேசன் படமா பெஸ்டிஸ்? சரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்துருந்துருக்காங்க. இதில் 2 சீன் வருமா பாருங்க. இது இந்த ஊர் பேர் என்னன்னு? சோழவந்தான். ஸோ இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோழவந்தானுங்க. இளநீ இங்கிட்டலாம் இளநீ தான் அதிகமாக இதாகுமோ? இப்போ பார்த்தோம்ல பெஸ்டிஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரா யாரு? சிவாஜி கணேசன். ஸோ சிவாஜி கணேசன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அவர் நடித்த படத்தில் பட்டிக்காடாம் பட்டணமான்ற படமா. ஸோ அதில் வர்ற கோயில் தான் அந்த கோயில் சோழவந்தான். நல்லா இருந்துச்சுல கோயில். ஆனால் டைம் இல்லைங்க. ஆனால் நம்ம இன்னும் பழனி போனோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணுறோம். இன்ட்ரோ பேசியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோ பேசியிருந்தோம்ல, அந்த இடத்துல இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள். இங்கிட்ட இருந்து தான் வருதுண்ணே. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மதுரைக்கு போகுதுங்க, வைகை ஆறு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆறு. ஸோ அங்கே டேம்லாம் இருக்குண்ணே, அந்த டேம் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நெல்லு தாங்க. நெல்லு தான் ஃபுல்லாக பாதி தூரத்துக்கு வளர்ந்துருச்சு. இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வளர்ந்துருச்சுங்க. இந்த சைடு நெல் தான் பாவி இருக்காங்க. இந்த நெல் அரைக்கிற மிஷினு வண்டி
இங்கிட்டலாம் விவசாயம் தான் போல பெஸ்டிஸ். இங்கிட்டலாம் அதிகமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. இந்த இங்கே பாருங்க, இந்த இதெல்லாம் நெல் போட்டு அறுத்து எடுத்துட்டாங்க பெஸ்டிஸ். இதுதான் இந்த வைக்கோல்னுவாங்களே அது. நெல் தானே, இங்கே ஃபுல்லாக நெல் தான் போட்டு முடிச்சிட்டாங்கண்ணே. இந்த இதெல்லாம் அறுத்துட்டாங்க. கரட்டுப்பட்டி, கரட்டுப்பட்டி. இப்போ நம்ம போகிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரட்டுப்பட்டி. இந்த இங்கே பாருங்கள், கூலம் தானே ஃபுல்லாக ஏற்றிருக்காங்களாட்டு இருக்குது பாருங்க. பாருங்கள், வைக்கோல் 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 வைக்கோலை சுற்றி அடுத்த வேலைக்கு போகுது. இந்த இங்கே பாருங்கள் பெஸ்டிஸ். ஸோ இங்கிட்ட ஃபுல்லாக நெல் தாங்க. இந்த இதெல்லாம் நெல் தானே, பாருங்க. இந்த அது நெல் 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 தான், அவங்கவுங்க தோட்டத்துக்குடிய நெல். இந்த இங்கே இருக்குது பாருங்க, இங்கே பாருங்கண்ணே. அப்படியே விடுங்க விடுங்க விடுங்க, ஒன்றும் பிரச்சனை. நெல் தான், நெல் தான், ஃபுல்லாக நெல் தான். அவங்கவுங்க தோட்டத்துக்குடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் களம் இருக்கும்ல, ஸோ அங்கே போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. உசிலம்பட்டி இந்த சைடாக போகும், திண்டுக்கல் 35 கிலோமீட்ரு. தேனி உசிலம்பட்டியா? இன்னைக்கு காலையில் எனக்கு சவாரி வந்துச்சு பெஸ்டிஸ். சொல்லப்போனால் நான் இங்கே வர வேண்டியது. ஸோ என்னோட சவாரி இல்லை, ஸோ ஒரு அண்ணனோட சவாரி. கடைசி அண்ணன் வேணான்ட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. விவசாயம் பார்த்துட்டு இருக்கும்போது ஊருக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா களம்னு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் அப்போது ஒவ்வொருத்தவங்களுடைய வயலில் கிடைக்கக்கூடிய நெல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் போட்டு காய வச்சு அதுக்கப்புறமா மூட்டை வச்சு வித்துடுவாங்க. இல்லை ஒரு சில பேர் வச்சுப்பாங்க. அதே மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ பேர் விவசாயம் பண்ணியிருக்காங்கன்னு ஏகப்பட்ட நெல்லு கும்மியாக இருந்துச்சு பெஸ்டிஸ். இருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சிலுக்குவார்பட்டின்னு வாங்கல. ஸோ அந்த ஊரில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஊர் தாங்க, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிலுக்குவார்பட்டி. எங்கண்ணே போர்டுக்கு ஏதாவது இருக்கானே, அந்த விவேகானந்தர் போர்டுக்கிட்ட இருக்குது. வேற எங்கே இருக்குது, வேற எங்கே இருக்குது, ஏதாவது போர்டு இருக்கா? முன்னாடி விடுங்க. ரஜினி முருகன் டீ காபி ஸ்டாலா? என்ன அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. சிலுக்குவார்பட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுங்க. ஜில்லுன்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு காமிச்சல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இப்போ நம்ம பழனி போகிறதுனால அந்த கொடைக்கானல் சுற்றி தான் பெஸ்டிஸ் போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒரு அன்னைக்கெல்லாம் விரட்டிட்டாப்புல நம்ம அங்கே அத்தி கோயில் போனப்போ. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆவரேஜான நார்மலான ஸ்பீடு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அங்கே போகும்னு தெரில. இன்னும் 50 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது, பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்க, அதெல்லாம் கொடைக்கானல் மலை தான். ஜில்லுன்னு இருக்குது பெஸ்டிஸ். இப்போயே கொடைக்கானல் போன ஒரு ஃபீலிங் கிடைக்குது. கையில் ஃபுல்லாக அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இது அப்போ இந்த பொள்ளாச்சி சைடு தானே வரும். இது பொள்ளாச்சி தானே. இந்த ஃபுல்லாக தென்னை மரங்கள் தாங்க பெஸ்டிஸ் அதிகமாக இருக்குது இங்கிட்டலாம் ஏரியா சைடு. இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கொடைக்கானல் மலை தான் பெஸ்டிஸ். ஜில்லுன்னு இருக்குங்க காற்று. அங்கே தாங்க போகுது. போடி, தேனி, பழனி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். ஏனுங்க கோயம்புத்தூராங்க. ஆமாங்க, அவங்க பேசுறது பார்த்துருக்கீங்களா? அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பெஸ்டிஸ். பழனி 50 கிலோமீட்டர் காமிக்குது. இன்னுமா 50 கிலோமீட்டர் காமிச்சிக்கிட்டு இருக்கு. அப்பையிலேருந்து 50 காமிச்சிக்கிட்டே இருக்கு பெஸ்டிஸ். இங்கே பாருங்க, ஐயோ வேற லெவலாக இருக்குது பாருங்க. அந்த சூரியன் மறையிறது அப்படியே மேகத்தில் பட்டு அப்படியே லைட்டிங் செட்டப் மாதிரி இருக்கு. அன்டைம் ஆயிரும் போல பெஸ்டிஸ். ஏன்னா இங்கேயே டைம் ஆகிட்டு எப்படியும் அவங்க 7 மணி 8 மணி ஆயிரும். பாருங்க, ஏதோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுரையில் ஏறி உட்காந்த வண்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இப்போ தான் கொஞ்சம் இறங்குறோண்ணா. இது எந்த ஊர்ண்ணே? ஒட்டன்சத்திரம். முனி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி போயிடுவோம். நல்லா வெளிச்சத்தில் கிளம்பிட்டு இப்போ பாருங்கள் லைட்டில் தான் பேசுகிற வேண்டியதாக இருக்குது பெஸ்டீஸ். ஒரு வழியாக பழனி, ஐ ரீச்டு பழனி பெஸ்டீஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். மணி எத்தனை தலைவா? இந்த காரை நிப்பாட்டணுமாப்பா. நிப்பாட்டிட்டு அங்கே போய் நம்ம மணி எத்தனை ஆகுது? 7 மணி இருக்கும். மணி 7 ஆக இன்னும் 6 நிமிஷம் இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளவேட்டி ஆசிரமம். ஸோ அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஆனால் இதில் போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம்.
நம்மளுக்காண்டி கதவெல்லாம் திறந்து விடுறாங்க அந்த அக்கா. அதை தெரியாமல் தேடி தேடி அலையிறோம். ஏனக்குள்ள காரணப்பட்ட நிற்கும் அது பாட்டுக்கு. இதுதான் ஆசிரமமா? நம்ம நிப்பாட்டிக்கலாமா எங்கனாலும்? படிக்கலாம். இப்போ நம்ம வாட்டில் ஜாலியாக போயிடலாண்ணா. எம்மா ஃபைனலி கார் பார்க்கிங் முடிஞ்சு இல்லையா? காரை பார்க் பண்ணியாச்சு. கோயிலுக்கு பின் சைடு நடந்து போயிட்டுருக்கோங்க. மேலே ஏற எத்தனை மணி நேரம் ஆகும்? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான். எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுது. இல்லை இவரு நமக்கு இந்த இப்போ பேசணும்ல, சாப்பாடு செஞ்சு வேணும்னா செஞ்சுருவாருப்பா, கோவப்படவே மாட்டேன். இன்னைக்கு மதியானம் வந்தோம். கரெக்டாக இனி 7 மணிக்கு இங்கே வந்திருக்கோம் நாங்கள் பழனிக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்குது வந்து இந்த கிரிவலம் மாதிரியா? அப்படியா? ஆமாம் ஆமாம், கிரிவலம் மாதிரி பெஸ்டிஸ். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அப்படி மேலே ஏறுறது பாதை வரும். சூப்பராக பிடிச்சிருக்காங்க. ஏன்னா கூட்டமே இல்லை. ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் ஒரு அண்ணன் வந்து சைடில் கூடி ஒரு பாதைக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு எதுனே தெரிலங்க. எது என்ட்ரன்ஸு, எது இந்த மேல் படிக்கட்டு தான் வரும். நம்ம அதில் தான் போகிறோமா இல்லை எப்படி போகிறோம்? இல்லை மெயினான பாதையில் போகிறோமா இல்லை இது? இது வந்து இப்போ பஸ்ஸுலலாம் வந்தீங்கன்னா இன்னும் மெயினில் அப்படி கூடி வரணும் உள்ள. இது வந்து இப்போ நம்ம எல்லாரும் போகிற பாதை வர்ற பாதை இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே போகிற பாதையில் தானே போகிறோம், அப்படியா இல்லையா? எல்லாரும் போகலாம். இது வந்து கார் வர்ற பாதை. மேலே ஏறுறது சொல்கிறேன். அது இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வரும். நடந்து போயிட்டுருக்கோங்க. பாதி தூரத்துக்கு மேலே எலக்ட்ரிக் கார் வருமா? ஸோ அதில் போகணும்னா அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியலங்க. அது எவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு தெரியல. நடந்து அங்கேருந்து வந்துடலாம். ஃபைனலாக பழனி வந்துட்டோம். அசால்ட்டா உள்ளே வந்துடலாம்ப்பா. இப்போ விட மாட்டாங்க. டோக்கன் வாங்கிட்டு நேராக உள்ளே வந்து நிப்பாட்டிக்கலாம். அப்போ இடம் இல்லைன்னாங்களோ உள்ளே விடுறதுக்கு? அப்படிதான் அது தடை பண்ணியாச்சு அப்படிங்காங்க. இது என்னதுங்க? இதுதான் ரோப் காருங்க. ரோப்ல இருந்து எதாவது வருது. அந்த அங்கேருந்து வருதுல்ல. ஆமா, இது முன்ன பார்க்க முடியாது, இப்போ பார்க்கலாம். அந்த அங்கேருந்து வருது பாருங்க. ஆமாங்க, எவ்வளோ உச்சியிலேருந்து வருதா? ஆமா தலைவா, பாருங்களேன். ரோப்பு பாப்புலேட் பண்ணிருக்காங்க. சுத்த சுத்த அங்கேருந்து இறங்குது. பஞ்சாமிர்தம் வருது. வாங்க பக்கத்தில் போய் பாட்டு வருவோம். வாங்க தலைவா. இல்லை இல்லை, இங்கே பாருங்க பெஸ்டிஸ் நம்ம பின்னாடி இருக்குல்ல. ஸோ இங்கே கோயிலுக்கு பஞ்சாமிர்தம் இதில் தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதா ரோப் காரு. ஸோ நம்ம இப்போ இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் பெட்டி மேலே கொண்டு போவாங்களே, அந்த இது ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கும்ல அது. ஸோ நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொருள் கொண்டு போகிறது. இது வந்து ஆளுங்க போகிறது, ஆளுங்க உட்காந்து போவாங்களா அதுங்க. இந்தா சீட் எல்லாமே எப்படி இருக்கும் பாருங்க. இதில் தாங்க ஆளுங்க உட்காந்துட்டு போகிறது. எல்லாமே வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க. இந்த கார் அது வந்து ரோப் காருன்னுவாங்களே அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மலையில் அப்படியே ட்ரெயின் போகும்ல, அந்த பாக்ஸ் அது. அந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோப் மாதிரி இருக்கும்ல, அதில் தொங்கிட்டே போகும்ல அதுங்க, தொட்டி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், உள்ளே எல்லாமே நல்லா கிளாசிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி இங்கே ஒரு பெட்டி இருக்குது, அங்கே ஒரு பெட்டி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுங்க, இந்த தொங்கி மேலே கொண்டு போகிறாங்களே. ஸோ இதெல்லாம் பழனி பஞ்சாமிர்தம், மேலே பஞ்சாமிர்தம் கொண்டு போகிறாங்களே அந்த இதுங்க, இந்த ஜாமான் எல்லாமே. ஸோ அங்கே பாருங்கள், அப்படியே ரோப் மாதிரி மேலே போகுது. நல்லாயிருக்கு. நம்ம பின்னாடி இருக்கு பாருங்கள். ஸோ இதாங்க எப்படி மேலே கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். ஆமாம் ஆமாம், பஞ்சாமிர்தம் மட்டும் போகுது. இங்கே பாருங்கள், அது ஒரு ட்ராக் இருக்குது, இது ஒரு ட்ராக் இருக்குது. அது ஃபுல்லாமே இந்த மாதிரி ரோப் கார் இந்த ரோப் தொங்குற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கில் போகும்ல அதுங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்தோம்ல அந்த பாதையில் ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க, அதில் இருக்குது. நம்ம வீரப்பன் அண்ணாச்சின்னு சொன்னோம்னா அழகாக அப்படி சைடில் கூட போய் உயர போயிடாது. வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு போவோம்.
அதான் ஒரு 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 ரோப்பு மேலே கொண்டு போகுது, ஒரு ரோப்பு கீழே கொண்டு வருது. அதான் பக்கத்தில் போய் பார்ப்போம்னா நீங்கள் வேணான்றீங்க. ஏங்க இப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம மக்களுக்கு எப்படிங்க காமிக்கிறது? சரி வாங்க பெஸ்டிஸ் போவோம், அப்படியே கோயிலுக்கு போவோம். இங்கே பாருங்க எலக்ட்ரிக் கார் போகுது பார்த்தீங்களா? காசு தான் போல, காசு தான் நினைக்கங்க. ஏன்னா நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம்ல, நம்மளெல்லாம் நிப்பாட்டல, கண்டக்டர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? காசு தான் போலங்க. அந்த எலக்ட்ரிக் காரில் போகிறதுக்கு காசு, நடந்து போனால் ஃப்ரீ தான். இங்கே பாருங்க ஆக்கிட்டாங்க. தலைவன் எவ்வளோ ஷார்ப்பாக தூங்கிட்டு இருக்காரு, நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. இந்த இருக்குங்க மலை, பழனிமலை. என்ன திடீர்னு குலைக்குது? திருச்செந்தூர் முருகாவா பழனிமலை முருகாவா? அப்படியா? பழனிமலை முருகா வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே ஏற போகிறோம். இங்கே பாருங்க பஸ் எலக்ட்ரிக் பஸ்ஸா இது? அடடா, இதுதான் பஸ் மாதிரியே போகுதுங்க. இந்த ஒன்று வருது இருங்க. அதான் இதில் தான் சண்டிங் அடிக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஆமாம், எல்லாம் காரில் போகிறதுக்கு பதில் இது நிப்பாட்டிட்டாங்கன்னா வேலைக்கு போகிற எல்லாத்துக்கும். இங்கே பாருங்க பஸ் மாதிரி இருக்குங்க. பஸ் மாதிரி இருக்கு, ஒரு குட்டி பஸ் மாதிரினா, ஆனா எலக்ட்ரிக் தான். எலக்ட்ரிக் காசு தானே அதுக்கு? ஃப்ரீயா? ஃப்ரீனா அப்ப நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க? என்னங்கா புரியல? ஆமா, நாங்களும் அங்கதான் நிப்பாட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். கார் வரக்கூடாதுன்றாங்க உள்ள. இப்போ இதுவும் ஃப்ரீ தானா? அப்படியா? கார் அங்க இப்ப வெளியில பார்க் பண்ணிட்டு இதெல்லாம் ஃப்ரீயா போய்க்கலாம், வந்துக்கலாம். ஓ சரி சரி. இங்க பாருங்க, அந்த பாப்பா அந்த நாய் இவ்வளவு நேரம் குலைச்சிச்சு, திருப்பி அதை கூப்பிட்டு இருக்கு. சரி. இஷ்டப்பட்டவங்க நடந்து போலாம். ஓ சரி. ஏங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்ததான் எலக்ட்ரிக் வண்டி வந்துச்சுன்னா கையை போடுவோம், நிப்பாட்டுறாங்கன்னு பார்ப்போம். பரவாயில்லையேங்க, நான் கூட காசு நினைச்சேன். அக்கா தான் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீ தானா அப்படின்னு. நம்ம தான் நிப்பாட்டி போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அடுத்ததான் வண்டி வந்துச்சு நிப்பாட்டும். பாப்பா ஓனாயா அது? அப்புறம் உனியே குலைக்குது. அப்ப இதுலயே இந்த நெட்ல ஏறி வரணுமோ? அப்படியா? வந்து வரணும். சரி. இங்க ஃபுல்லாவே மரங்களா தான் இருக்கு. இதுல என்னன்னா, இதெல்லாம் அப்ப மலையாது? ஆமா மலை. இது ஃபுல்லா மலைன்னா, மலைக்கு அந்த கோட்டைச்சோறு மாதிரி கட்டியிருக்காங்கண்ணா. ஆலமரத்தை பாருங்க, ஏப்பா பயங்கரம். பாருங்க கொஞ்சம் இருட்டுன்றனால இது தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக பயங்கரமான விழுதாக இருக்குங்க. பாப்பா கோயிலுக்கு எத்தனை வருஷமா? இங்கே என்ன பண்ணுறீங்க? எங்கே இருக்கு? இங்கேயா? கோயில்கிட்டே வீடு இருக்கு பாடுறா. பாப்பாவுக்கு கோயில்கிட்டே வீடுங்க. கோயில்கிட்டே வீடு எப்படியா இருக்கும்? ஒருவேளை தோட்டத்தில் இருந்து இருப்பாங்களா? அப்படியா கேட்டு பார்ப்போம். ஏங்கா கோயில்கிட்டே வீடு? உங்கள் வீடு இது உங்கள் சொந்த வீடா? கோயிலடா. நீங்கள் இங்கே என்ன வேலை பார்க்கீங்களா? என்ன பூசாரியா இருக்காங்களா? ஓ, அதனால் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வீடு. சரிங்கக்கா. கோயில் எத்தனை மணி வரைக்கும்க்கா மேலே ஓப்பன்? 10 மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்ராக்சிமேட்டாக? நீங்கள் நேர் பாதையில் போனால் கொஞ்சம் லேட் ஆகும், 1/4 மணி நேரம். இப்போ நாங்கள் போகிற பாதைனா யானை பாதையில் போகிறதா இருந்தோம்னா சீக்கிரம் போயிடலாம், 10 நிமிஷத்தில் போயிடலாம். சரிங்கக்கா. சரி. இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் வண்டி ஃப்ரீ தானான்ட்டு இருக்குங்க. ஃப்ரீ ஆமாம், ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க.
ஸோ அந்த அக்காங்க வீட்டில் யாரோ வேலை பார்க்காங்களாம் கோயிலில், அதனால ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மழை தான் பெஸ்டிஸ், சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. ஏன் தலைவா இங்கேயே எவ்வளோ தூரம் நடந்துட்டோம்னா உனக்கு மேலே எப்படி நம்ம நடக்குது? அதுதான் இதே பாதி தூரத்துக்கு மேலே நடக்க வேண்டியதாக இருக்குங்க. இப்போ நம்ம எந்த பாதையில் போகிறோம்? யானை பாதையா இல்லை ஸ்ட்ரெயிட் பாதையா? யானையில் போய் நம்ம ஸ்ட்ரெயிட்டில் இறங்குவோம். ஓ அப்படியா, சரி சரி. யானை பாதையில் போயிட்டு கீழே இறங்கும்போது ஸ்ட்ரெயிட் பாதையாங்க, அதில் போயிடும். சரிங்களா? போனு எனக்குள்ளே பார்த்து அங்கிட்டு போகும்போது பறச்சிச்சு. சரி ரைட் ரைட் ரைட், நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் பெஸ்டிஸ். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபோனு கொஞ்சம் கிடுபடியாக இருக்குமோ, அதனால் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு மேலே போயிட்டு. ஆமாம் இதான் ட்ரெயின் பாதைண்ணா. ட்ரெயின் பாதைக்காண்டி கூட்டத்தை பாருங்க, மேலே வரைக்கும் உட்காந்துருக்காங்க பாருங்க. 5 பேராக தான் விடுவாங்க, நாங்கள் 5 பேராக தான் உள்ளே விடுவாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போனால் 5 பேர் வந்துடும்ல, லிமிட்டு தான் ஆளு. அதான் ஃபுல்லாக கூட்டத்தை பாருங்க. இங்கே பாருங்க, அங்கே மேலே அந்த இருக்கு பாருங்க. இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல அந்த ட்ரெயின், அந்த ட்ராக் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? கூட்டம் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் யானை பாதையில் போக போகிறோங்க. யானை பாதையில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஸ்ட்ரெயிட்டான பாதையில் வர போகிறோம். நாங்கள் போவோம். இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா இன்னும் போனா இன்னும் போகணுமா நம்ம? இந்த இதில் ஏறுறாங்க, இதில் ஏறிடுமா? வேண்டாம் பக்கத்தில் வந்துருச்சு. அந்த இதுதான் பாதி தூரம் வந்துட்டோன்றீங்களா? செருப்புகளை கழட்டி உள்ள வச்சிடணும், கைபேசி திரும்ப கைபேசிகளை உள்ள வச்சிடணும். பாருங்க அப்படியே பக்தர்கள் காத்திருப்பு கூடம் போட்டு அப்படியே சேராக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நடந்து வர்றாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இலக்குது அப்படின்னா அப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கார் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. அந்த பஸ்ஸு வேறு வருது, ரெண்டுமே ஃப்ரீ தானாங்க. ஃப்ரீ தானே? ஆமாம். இது என்னது? முடி காணிக்கை செலுத்தும் இடம், மொட்டையை போடுறது. என்ன பிறந்த பிள்ளைய போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு இங்கே பாருங்க, தம்பியை பாருங்க, மொட்டை போட்டு அழகா இருக்கான். எவ்வளோ அழகா இருக்கான்னு பாருங்க, மொட்டையை போட்டு ஜம்முன்னு. படிப்பாதை யானைப்பாதை இங்கிட்டு எங்க இருக்கு? ஆமாம் அந்த இருக்கும் படிப்பாதை, தேவஸ்தானம் இலவசம், ரோப் கார் அந்த இருக்குங்க பழனி மலை. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ட்ரெயின் போகும்ல, மேலே போகிற ட்ரெயின், அது ட்ரெயின். ஓரத்தில் கடையை பூரா எடுத்துட்டாங்கப்பா. அப்படியா? இதில் பூரா சிப்ஸு கடை அது இதுமா இருக்கும்ல. தெரியலங்க, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். என்கிட்ட அதுக்கானோ இதுக்கானோ அண்ணே சொல்லிட்டு இருக்காரு. நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வர்றேன். இது என்னது? பழனி அதான் பரிமாள விலாஸ் சித்தனை விபூதி ஸ்டோர். சித்தநாதன் தானே? ஓ இதைத்தான் சொன்னாரா? இந்த 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 விபூதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான விபூதிங்க. இங்கனக்குள்ள இருந்துச்சுப்பா, அந்த அங்கே தான் கடை. எங்கனக்குள்ள? இந்த ஓட்டு தகரத்து கிட்ட தான் கடை இருந்துச்சு. நீங்கனக்குள்ளயா? ஆமாம், எப்படி இடம் மாறிடுச்சு. இங்கே பாருங்க பஸ்ஸு. சரி பஸ்ஸே பாருங்க, எவ்வளோ பெரிய பஸ்ஸு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க குட்டியாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக, கொஞ்சம் ஃபுல்லானதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடுறாங்க. பாருங்க இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. ஸோ நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பெஸ்டீஸ். வாங்க உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உள்ளே ஃபோன் வந்து கொஞ்சம் செக் பண்ணுவாங்களாம், அதனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோம், அடிவாரத்துக்கிட்ட. பாருங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இதுதான் நம்ம கோயில் அடிவாரம். இங்கேருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, மலை மேலே ஏற போகிறோம். வாங்க இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். நிறைய பேர் மொட்டை தான், நிறையா மொட்டைகளாக இருப்பாங்க. இவ்வளோ தான் பெஸ்டீஸ். இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பாருங்கள் மேலே ஏதோ சிலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. சரி பெஸ்டீஸ்,
பெஸ்டீஸ் ஒரு வழியாக போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ மேலே வச்சு வீடியோ எதுவுமே ஷூட் பண்ண முடியலங்க. ஃபோனு மேலே எட்டு போக அலோடுக்குறாங்க. ஒரு பஞ்சாமிரதம் மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். மணி 10 மணி ஆயிடுச்சு. இது பாருங்க ஜம்முன் இருக்கு. இது வாங்க போகிறீங்களா? பெஸ்டீஸ் சம்பவம் சரியான சம்பவம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. அந்த ஆசிரமத்தை பூட்டிட்டாங்க. பிறகு கேட்டில் ஏறி குதித்து உள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே போகும்போது சொல்லிட்டு போனால் அந்த ஐயா எந்த ரூமில் இருக்காருன்னே தெரியல. கார் உள்ளே இருக்குது, கேட்டு எல்லாமே பூட்டியிருக்கு, என்ன பண்ணுறதே தெரியாமல். ஸோ இப்போ அந்த அண்ணன் போய் பார்க்க போயிருக்காரு, அது எந்த ரூமில் இருக்காரு என்ன ஏதுன்னே. அப்படியே மாட்டிக்கிட்டோம். இப்போ தான் வந்தேன் பெஸ்டீஸ். சரி பெஸ்டீஸ், அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பெஸ்டீஸ், பாய் 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 பாய். இப்போ நாங்கள் எப்படி போக போகிறோம், இல்லைனா இங்கேயே தூங்குறதா இல்லை என்னன்னே தெரில. இந்த வரையாரு பாருங்க, பார்த்தீங்களா? ம் மேலையா? இந்த செருப்பு இங்கே கழட்டி போட்டிருக்கு. ம் இருப்பாங்க, எப்படி தேடுறது? அதான் என்ன எனக்கே தெரில, முழிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களை நம்பி என்ன தடவை நீங்கள் வண்டி வேறு உள்ள நிப்பாட்டியாச்சு இந்த கூடு மேலே. இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைல்லண்ணா, அதைத்தான் சொல்கிறேன். ஸோ வண்டி இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டிக்கிச்சுங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு பெரிய இது. என்ன பண்ணுறேன்னு தெரில பெஸ்டீஸ். எழுப்பணுன்னா எப்படிங்க எழுப்ப முடியும்? இவ்வளோ ரூம் இருக்குது, இதில் எப்படி எழுப்ப? நாங்கள் ஃபேன் சத்தம் கேட்குது, என்னன்னு இங்கே மேலே கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுலையா? இந்த செருப்பு இங்கேயே கழட்டி போட்டிருக்காங்க. அவர் வெளியில் தான் படுப்பார். இவனை இதுதான் திறந்து உணவு நேரத்தில் சாப்பிடும். நீங்கள் ஃபோன் நம்பர் எது இருக்கான்னு பாருப்பா. ஃபோன் நம்பரு இல்லையே. அந்த எதுவும் அடிச்சு பாருங்க. இல்லை, பெல் இல்லை, லைட்டு தான் இருக்கு. பெல் இல்லையா? ஐயா கூப்பிடுங்க. இன்னைக்கு என்ன? ஆனால் ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது. அதாவது உள்ளதான் இருக்காங்க. எப்படி 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 ஆசிரமத்தில் 3 நாட்கள் மட்டும்தான் அனுமதி. நடு இரவில் வருவதை தவிர்க்கவும். எங்க போய் பார்க்க ஃபோன் நம்பர் லெட்டிஸ் ஒன்லியா? அவர் ஃபோன் நம்பர் அவர் ஃபோன் நம்பராக வாங்கிக்கலாம்ப்பா. அது என்ன பண்ணுங்க? என்னாச்சு? ஃபேன் சவுண்டு கேட்குது. ஆளுங்க எதையா படுத்து பாருப்பா. என்னாச்சு? இல்லை, அதில் இருக்க மாட்டாங்க, கீழே இருக்க மாட்டாங்க. இந்த வந்துட்டாரு. அண்ணாச்சி என்னாச்சு? நல்லா கதவு கொஞ்சம் திறந்து. ஐயோ, எங்கே இருக்கீங்க என்ன ஏன்னு தேடி பிடிக்க முடியும், எங்களை கண்டுபிடிக்க முடியும். ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் தான் வாங்காமல் போயிட்டோம் முதல்ல. ஓ ஆமாம், அங்கே எழுதியிருக்கும். அவர் போயிட்டாரா? இந்த சமையல் இந்த ரூமா? அவர்கிட்ட சொல்லிடுங்க. நாளாச்சு. சரி சரி. ஒரு வழியாக நல்ல வேலை வந்துட்டாங்க. காமெடி. ஐயோ, உங்க எம்பளை
ஐயோ ஆத்தாடி உள்ள போச்சா அம்மா அப்பா உள்ள வந்தது ஓடு ஓடு கக்குச்சு அம்மா சிரிப்பு எனக்கு பயம் இல்ல. என்னடா நம்ம சரி இப்படி ஆகி போச்சு, கேட்ட பூட்டிட்டாங்க ஆசிரமத்தோட கேட்ட அப்படின்ட்டு அவர் ஏறி குச்சி உள்ள போச்சுனாருன்ட்டு பார்த்தா இல்ல நானே போறேன்ட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா வெளியே கக்கூஸ் உட்காந்துருப்பேன். ஏறி இறங்கினாரு. இறங்கிட்டு குடு 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 குடுன்னு பாத்ரூம் போயிட்டாரு. நான் அங்க இருந்து பாக்குறேன், என்னடா இவரு ஒருவேளை அந்த ஆசிரமத்தில் உள்ள ஐயா யாரும் பாத்ரூம்ல இருப்பாங்களோ அப்படின்னு. ஒரு சின்ன வருத்தத்தோட தான் மலையை விட்டு கீழே இறங்கி வந்தேன். மலை மேலே வீடியோ எடுக்க முடியலன்னு ஒரு வருத்தம். அப்புறமேட்டு தான் எங்களுக்கு ஒரு சம்பவம் காத்திருந்துச்சு. அந்த சம்பவத்தினால ஒரு 1/2 மணி நேரம் சிரிச்சு வகுறு வலிச்சு வாய் வலிச்சு அடேங்க அப்பா இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி சிரிச்சிருப்பேன். பழனிமலை முருகனே நீங்க ஏன்டா வருத்தப்பட்டுட்டு போகணும், சிரிச்சிட்டு போங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஸோ லவ் யூ சோ மச் பெஸ்டீஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அடுத்த ட்ரிப் எங்கே போகலான்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க.